உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இன்றைய முதல்வர் இருக்கார்ல, அவர் சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒரு படையை அறிமுகப்படுத்துறாரு. அதுல சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தாரு. இப்ப இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா புதிதாக இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய காவலர்கள்ல அவங்க ஒரு 10 பேர்த்த ஒதுக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ற மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சிங்கப்பெண் படைக்கு. அதுதான் உண்மை. புதுசாலாம் ஒன்றும் எடுக்கல. இப்ப அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படைன்னு ஒரு படையை எடுத்தாங்க. எதன் பொருட்டு எடுத்தாங்க அப்படின்னா அதிகப்படியான இப்ப நேரடியா ஒரு சம்பளத்தை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு காவலருக்கு 23,000 ரூபாய் பேசிக் உழுவுறப்ப நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கு. நிறைய ஆட்கள் என்ன நம்ம பூத்தணுங்கிறனால தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படைன்னு ஒரு படையை எடுத்து அதுல மாசம் 7,500 ரூபாய் சம்பளத்துல ஆட்கள் எடுத்து வேலை செய்ய வச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு தனியா ஒரு தேர்வு எழுதி அவங்களை திரும்ப காவலோட பணியில இணைச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு திட்டமிடல், ஒரு நிதிச்சுமையை குறைக்கிறது, அதிகப்படியான மக்கள் இருக்கக்கூடிய காவலர்களை உருவாக்குறது இப்படின்னு நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா புதுசா இருக்கவங்க ஒரு பழைய கூட்டத்தையே அப்படியே எடுத்து டீம் ஃபார்ம் பண்ணி விட்டு இது சிங்கப்பெண் படை அப்படின்னு இருக்காரு. இதுல என்ன சொல்றாங்க குறிப்பா அப்படின்னா சார்ஜ் ஷீட் போடுறது, நீதி மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி கிடைக்கணும், இதுதான் ஆஸ் யூசுவல் எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு. புதிதா என்ன செய்ய போறீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இதுல அவர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா 364 கோடி பக்கம் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு. 364 கோடி ஒதுக்கி எதுக்குங்கிற 2,500 ரூபாய் அந்த யூனிஃபார்முக்கு வாங்கியிருக்காங்க. யாரு? அந்த உடைய அணிய அந்த பெண் காவலர்கிட்ட 2,500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. உண்மையா இல்லையா? நீங்க தனிப்பட்ட முறையில் விமானத்தில் செலுத்துறதுக்கு செலவு பண்ணுவீங்க, கண்டமணி செலவு பண்ணுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு காவலர் தன்னோட உடையை போட்டுறதுக்கு அவங்க பணம் கொடுக்கணும். இப்ப எந்த நிலைமையில நீங்க வச்சிருக்கீங்க? என்ன மாற்றம்? ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு படையை கொண்டு வந்து அந்த படை எப்படி இருக்கும்? புதிதாக நபர்களை எடுத்து அதோட பயிற்சி கொடுத்து அந்த படையை கட்டமைக்கிறது ஒரு படை. இருக்கிற கூட்டத்தில் அந்த கூட்டத்தை படையாக்கணும். படையில் அது ஒரு டீம், அது ஒரு அணி, அதுதான் செஞ்சிருக்காரு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்ன வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்லி பேசியாச்சு. இதுல குறிப்பா அவர் பேசும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா தனி மனித ஒழுக்கம். யார் எதை பேசணும்னே தெரியல. நான் இப்பயும் சொல்றேன், மதிப்பிற்குரிய சிஎம் சார் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவங்க பேசல. அவங்க நடித்த படங்களை பத்தி தான் பேசுறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அது அவர் வேறு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்குவாரு. நம்ம அதுக்குள்ள வரவே இல்லை, போகவும் இல்லை. அது ஒரு மேட்ரு நமக்கு கிடையாது, தேவையில்லை. நம்ம அவர் நடித்த படங்கள் இருக்குல்ல, அதுல தனிப்பட்ட ஒழுக்கம், வில்லுன்னு ஒரு படம் நடிச்சாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பெண்கள் உடைய போற்றக்கூடிய ஒரு படம் வில்லு, அப்படி ஒரு படம். போக்கிரின்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட வாசகம் நல்லா இருக்கும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடைபோட யாரும் இல்ல, விளையாடுவோமா புள்ள தில்லானா அப்படின்னு. புலி மானை வேட்டையாடும் இடம் காட்டில், மான் புலியை வேட்டையாடும் இடம் கட்டில் அப்படின்னு அருமையான வரிகளை தந்து எவனோ தந்தா இவர் நடிச்சாரு. அப்படியே திகைத்த வச்சாரு. இது இவர் பேசுறாரு தனி மனித ஒழுக்கம். கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? அது அப்ப நிறுத்துங்களா, தற்கூறிங்களா, நிறுத்துங்க. நம்மளை கேள்வி கேட்டது நஞ்சாவும் தான் நான் சொல்றேன். செஞ்சாரா இல்லையா? அப்ப இதனோட போக்கு என்ன? இதனோட போக்கு என்ன? புறம்போக்கு தானே. அப்ப தனி மனித ஒழுக்கம். சரி விடுங்க, தனி மனித ஒழுக்கம். இதுல அடுத்து ஒண்ணு பேசுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல நம்ம குறையை கண்டுபிடிக்க முடியாது. இதோட குறை எங்க இருக்குன்னு உங்களுக்குலாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும். குறை ரீல்ஸை பத்தி நீங்க பேசலாமா? ரீல்ஸ்ல ஆட்சியை பிடிச்ச நீங்க ரீல்ஸை பத்தி பேசலாமா? வெக்கக்கேடு. திரும்ப திரும்ப இது எங்க காரணம் திமுகன்னு சொல்ல வரா. சரி, அதை பத்தி நம்ம பேசணும் அவசியம் இல்லை, விட்டுருவோம் அப்படிங்கிறாரு. ஐயா, நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம், ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் ஒழிப்பேன் அப்படி சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எங்களை ஏமாத்த பார்த்தீங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்ப தொடர்ச்சியாக ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இதே தொடர் வேலையா செய்யக்கூடிய காரணம் என்ன? இந்த சிங்கப்பெண் படை தள்ளி போனதுக்கான காரணம் என்ன? அதை விடுவோம். கடைசியா சொன்னாரு, கான்பிடண்டா இருங்க. மீண்டும் உங்களிடம் சந்திக்கிறவரையே கான்பிடண்டா இருங்க. ஐயா, இது உங்களுடைய கட்சி மேடை கிடையாது,
பரப்புரைக்கான நேரம் கிடையாது. ஒரு அரசு அதிகாரியாக ஒரு அரசு அதிகாரிகளை உட்கார வச்சு கொண்டு ஒரு அரசு அதிகாரிக்கு நீங்க பேசுறீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் முதல் அமைச்சரா பேசுறது இப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா? தங்களுக்கு தெரியாதா? கான்பிடண்டா இருங்க. கான்பிடன்ட் நல்லதே நடக்கும். கான்பிடண்டா இருங்க ஐயா. அது நீங்க மேடைகள்ல வாக்க எப்படியே மூளை செலவி செய்து மக்கள்கிட்ட திருநீங்கள வாக்க மூளை செலவை திருட்டு, நான் வந்து தவறான திருட்டு சொல்லல, மூளை செலவை திருட்டு செஞ்சீங்கன்னா அப்ப பயன்படுத்துறது. அந்த இதை நீங்க இப்ப எப்படிங்க பயன்படுத்தலாம்? இதுக்கான கேள்வி இருக்கா இல்லையா? இதுல இடையில சொன்னாரு பாருங்க, மிரண்டு அரண்டுட்டேன். அதாவது புகையிலை, போதைப் பொருட்கள், அபினு, கஞ்சா, லொட்டு, லொஸ்கி இதெல்லாம் ஒழித்தாதான் இதெல்லாம் வந்து இந்த குற்றங்கள்லாம் தடுக்க முடியும். அதை இங்க சொல்றீங்க. இப்போ ஒருத்தரை கைது பண்ணாங்கல்ல உளவுத்துறை, மூணாவது அக்யூஸ்டோட பேர் யாரு பேர் இருக்குன்னு தெரியுமில்ல? உங்களுடைய அமைச்சரோட மாமியார் அவருடைய பேரு. நாலாவது அக்யூஸ்ட் பேர் யாரை சேர்த்திருக்கான்னு தெரியுமில்ல? அமைச்சரோட மனைவி பேரு. என்னது? அங்கேயே பக்கத்தில் இருக்கிறதையே ஒன்றும் பண்ண முடியாத நீங்க எப்படிங்க ஐயா கண்ணுக்கு தெரியாத அரியமங்கலம் பகுதியில் ஒரு பொண்ணு செத்து போச்சே நேத்து, அதை எப்படி தடுப்பீங்க சொல்லுங்க? எப்படி தடுப்பீங்க? அந்த அரியமங்கலம் பகுதியை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணு ஏற்கனவே ஒரு அந்த பையன் 17 வயசு சொல்லக்கூடிய அந்த பையனை காதலிச்சிருக்கு. அப்ப ஏற்கனவே வந்து ஒரு போன ஆண்டு அந்த பையனோட தனிமையில் இருக்கும் பொழுது அந்த பையனை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. யாரு? அவங்க அந்த பெண் வீட்டாரை பிடிச்சி கொடுத்து போக்சோ வழக்கு அந்த பையன் மேல இருந்திருக்கு. அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா வந்து மாத்திரை வைக்கிறதா தகவல், அவங்க அண்ணனும் மாத்திரை வைக்கிறதா தகவல், இப்படி நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து மாத்திரை போடுற பழக்கமும் இருக்கு. அப்புறம் சிரஞ்சில் வந்து அந்த போதை மருந்து ஏற்றக்கூடிய பழக்கமும் இருக்கு. வீட்டில் பொய்ய சொல்லிட்டு திரும்ப இந்த கைதானால அந்த பையன் போக்சோவில் போயிட்டு வந்தானே, அந்த இப்போ காதல் செய்யக்கூடிய பையன் கூட தான் ஏற்கனவே தொடர்பில் இருந்து கைதான அந்த பையனை கூட்டிகிட்டு ரூம் போடுறாங்க. அங்கே இருக்கிறாங்க நிறைய அந்த போதை மருந்துகள் உட்கொண்டதா எல்லாருமே பேசுகிறாங்க, பார்க்குறோம், நம்ம கேட்கும்போது தான் அதில் சிரஞ்சியில் ஊசி ஏற்றும் பொழுது இதை யாரோட ஏற்றுனதா தகவல் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் இப்போ பேசும்பொழுது தகவல் அதில் போட்டனால அந்த பொண்ணு இறந்துருச்சு இதுதான் அப்படிங்கிறது. அப்போ போதையில்லா தமிழகத்தை எங்கே கொண்டாந்து நீங்கள் பாட்டுறீங்க? ஒன்றும் கிடையாது. வெக்கமா இல்லை? இன்னைக்கு இந்த பொண்ணு முந்தானத்தை இப்போ பாஷா மகன் பாதிஷான்னு சொல்லி ஒருத்தனை வெட்டினாங்கன்னு அது ஒரு விடுங்க, போதையை போட்டு செய்தது என்னது? தொடர்ச்சியா கொலை கொள்ளை கொலை. போனவன திருச்சிய இதயம்ங்கிறாரு யாரு? இந்த விசை திருச்சிய இதயம்ங்கிறாரு. அந்த இதயத்துல தான் ஏன் நடக்குது? ஒரு பிள்ளை தாரானூர்ல ஒரு பிள்ளைய 13 வயசு பிள்ளை 14 வயசு பிள்ளைய காரில் கூட்டு கொண்டு மது ஊற்றி கொடுத்து ரேப் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னு பொதுமக்கள் பிடிச்சி தருமலை கொடுத்தாங்க. அதே திருச்சி பகுதியில் தான் ஒரு கள்ளக்காதல் பிரச்சனையாகி ஒருத்தனை வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரட்டி விட்டு நடந்தது. உங்களோட இதயத்தில் நடக்குதுங்க ஐயா. நீங்க சொன்ன இதயத்தில் நடக்குது. அதன் பிறகு இங்க கொலை கொள்ளை, இங்க இந்த பாதிசா அவனை பிடிச்சி விட்டு போறாங்க, பெரு பிரபல்ல ரவுடி வெட்டி போடுறாங்க. அதுவும் செஞ்சது யாருன்னா உங்களுடைய ஆட்கள் தான். பல முறை ஏற்கனவே வெட்டு வாங்கி சாக வேண்டிய பையன் தப்பிச்சுட்டாப்புல, திரும்ப வெட்டிவிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த பொண்ணு போதை மருந்து உட்கொண்டு இறந்து போச்சு. இதெல்லாம் உங்க திருச்சி இதயத்தில் நடக்குதுங்க. அவங்களோட இதயத்தில் என்னத்தை தடுக்க முடியும்? நீங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறோம். சிறப்பான ஒரு சட்டம் அல்லாது இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்து இவர்களை தண்டிக்க முடியும், உண்மையாக தண்டிக்க முடியும்னா கேவலமா இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சட்டத்தை வைத்து இவன் வெளியே வந்துடுவான், வழக்கை உடைச்சிட்டு வெளியே வந்துடுவான். கடுமையான சட்டத்தை ஏற்ற உங்களுக்கு துணிவு இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அதுதான் கேள்வி. என் பெண் பிள்ளைகளை தொட்டால் அவர்களுக்கு மரணம் அப்படின்னு உங்களால சட்டத்தை ஏற்ற முடியுமா? பதில் சொல்லுங்க. நீங்க தான் தூய சக்தியாச்சே, திமுக தீய சக்தியாச்சே, தீய சக்தினால ஏற்ற முடியாத அந்த சட்டத்தை தூய சக்தியா இருக்கக்கூடிய ஏற்ற வேண்டியதானே? முடியாது. காரணம் என்ன? எப்படி அப்புறம் எப்படி நம்ம போல போடுறது? உண்மையிலுமே வந்து ஒரு மாண்புங்கிறதுக்கே மரியாதை போய்விட்டது. சரி, ஏதோ ஒன்று இருக்கிறது என்றால் நீங்க செய்யுங்க பார்க்கலாம். நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டு போய் கோர்ட்ல சரண்டர் பண்ணி நீதிபதிட்ட நீதி வாங்கி கொடுக்குது. அவங்க உள்ள தள்ளுறது வேலை அல்ல. அந்த பெண்ணு அந்த நேரத்தில் அனுபவித்த வலி வேதனை, தன் கனவு எல்லாத்தையும் நாசமாக்கின நய வஞ்சகனை என்ன பண்ணலாம்? ஒன்று இழுத்து வச்சு அறுத்து விடலாமா?
இல்ல அரபு கண்ட தேசத்துல போல நடு ரோட்ல வச்சு தனியா சீவலாமா, இல்ல அந்த ஆணுறுப்பை வெட்டி தூக்கி எரியலாமா, இல்ல தூக்கிலிட்டு சாவடிக்கலாம். எதையாவது ஒண்ணு கடுமையான தண்டனை, கடுமையா. திரும்பவும் சொல்றேன், மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மக்கள் பயப்படுவான். எங்க நிச்சயமா சொல்வது போல, அவருக்கு எங்க தலைவர் சொன்னது போல, மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மக்கள் பயப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நிகழ்த்தாம நீங்க பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பை மயிரளவு கூட நம்ம பேணி பாதுகாக்க முடியாதுங்கிறதா நிதர்சன உண்மை. போதை வஸ்தை ஒழிக்கிறேன், போதை வஸ்தை கூட்டத்தில் இருக்க போதை கடத்தில் வாக்கள் ரொட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி போதை ஒழிக்க போறீங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? ஐயா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, போதை வஸ்தை ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. ஏன் எல்லாரும் கண்ணு தெரிஞ்சிடும், போதை இல்லாம இருப்பான். நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? அவன் நல்லவனா இருக்கக்கூடிய சீமானெல்லாம் சரி இருப்பான். எப்படி சொல்றது, வேண்டாத மாற்றம் ஏமாற்றமா இருக்கக்கூடிய உங்களை சரி இருக்க மாட்டானே. இந்த கேள்வி இருக்குல்ல, நீங்க உண்மையிலுமே இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா இந்த போதை வசதி ஒழிச்சு காட்டுங்க. 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷத்துல துப்புரவா ஒரு துளி கூட போதைங்கிறதே கிடையாதுன்னு சொல்லி காட்டுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறதே ஒரு போதை தான், திரைக்கவர்ச்சி போதை. அது உண்மையே இல்லையா? படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா உங்களுக்கு வாக்கு செலுத்திருக்குமா? விஷயங்கிற போதை, திரைக்கவர்ச்சி போதை இருக்குல்ல, என்னத்தை உங்களால் ஒழிக்க முடியும்? ஒன்றும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இதுல தொடர்ச்சியா ஏதாவது பேச வேண்டியது, அதுவும் ஒரு மேடை பேச்சுங்கிறது. அரசியல் கூட்டத்தில் எப்படி பேசணும், தன் கட்சிக்கார கூட்டத்தில் எப்படி பேசணும், வாக்கு கேட்கும் பொழுது எப்படி பேசணும், அதே அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், இப்படின்னு ஒண்ணு எதுவுமே தெரியாது. எதையாவது பேச வேண்டியது, மக்களும் வேற வழி இல்லாம அப்படியே திரிய வேண்டியது. தயவு செய்து மக்களாகி நீங்க சிந்தித்து செயல்படுங்க, வேற வழியே இல்லை. தொடர்ச்சியாக சொல்றோம், மாற்றம் என்று நீங்க தேடிக்கொண்டு போனது ஒரு ஏமாற்றம். உண்மையிலேயே மாற்றம் வேண்டும் என்றால் உங்களுக்காக உடனிருந்து ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள், இப்படி தொடர்ச்சியா உங்க கூட பயணம் பண்ண ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா, மானம் உள்ள ஒரு தமிழன், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு யாரோ நீங்க நினைக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கான் அப்படின்னா அது அண்ணன் சீமா தான். உங்களுக்கு உண்மையிலுமே நான் இந்த தேசத்துக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும், நமக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய நபர் யாரா இருக்கணும்? சீமானதா இருக்கணும். அதனால தயவு செய்து உணர்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொளியை நிறைவு செய்வோம். நன்றி.